ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஜி தமிழன் சமையலறை. இன்னைக்கு ஏஜி தமிழன் சமையலறையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் கட்லட் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் 4 பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டை சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக புட்டு போட்டாச்சு. அதில் ஒரு கப் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண உடனே ஒரு கப் துருவன கேரட்டை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலை மேலே வைங்க. வாணல் நல்லா காஞ்சதும் பொரிச்சு எடுக்க வேண்டிய அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் மசாலாவை கட்லட் மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டுடுங்க. அதை நல்லா மெதுவாக திருப்பி போடுங்க ஒன்று ஒன்றா. அது வெந்ததும் அதில் கொஞ்சம் புதினாவை எடுத்து போடுங்க. இப்போ நம்மளுடைய பிரெட் கட்லெட் ரெடி. இதே மாதிரி நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டையும் ஆட் பண்ணி பிரெட் கட்லெட் செய்யலாம். உள்ளே நல்லா வெந்திருக்குதான்னு பார்ப்போம் வாங்க. அங்கே பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்திருக்குது. இதே மாதிரி பீட்ரூட் கட்லெட்டையும் பார்ப்போம் வாங்க. அதுவும் நல்லா உள்ள மொறுமொறுன்னு நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, take care. நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். A few moments later.